Hey guys, welcome to IG Gaming. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா God of War Part 10 நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாமா? Plata o plomo. Plata o plomo. Plata. அப்படியே பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா பல நாட்கள் கழித்து திரும்ப God of Warக்குள்ளே வந்திருக்கோங்க. ரைட்டு, சீக்கிரம் முடிச்சிருவோன்னு ஒரு நம்பிக்கையோட திரும்ப எபிசோட்ஸை தொடர்கிறேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா மானாலாம் எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நம்ம ரிட்டன் போய்கிட்டு இருக்கோம் ஒரு இடத்துக்கு, அதாவது வே ஆஃப் டெத்துன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போய் தான் இனி நம்ம தம்பியை அது காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. டை மண்டையானுங்களா, நீங்கள் வேறு யாரா சின்ன பயில்வலா பொடி பயில்வலா இவனுங்களாம் தூக்கி போடு. ஏய் ஆமாம், அழகா ஆரம்பமே அமக்கலமா கீழே குச்சி செத்து தாங்க ஆரம்பிக்கிறேன். ஓகே ரைட்டு, ஏதோ இன்றைக்கி ஆரம்பமே இவ்வளோ சூப்பராக இருக்குது. இனி போக போக என்னெல்லாம் ஆக போகுதுன்னு வீடியோவில் தான் பார்த்தா தெரியும். ஓகே, இனி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து நான் ஸ்டாப்பாக முன்னேறதா இருக்கேங்க. எதுக்காகவும் நிற்க போகிறதில்ல. எனிமீஸ் வந்து அடிச்சு போட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா முடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்கு வந்துட்டேன். இவ்வளோ நாளாக இழுத்துக்கிட்டே இருந்தது. கடுப்பாக வருதுங்க. ஒரு மனுஷனை என்ன தான் போட்டு வதைக்கிறானுங்க. அங்கே போடா இங்கே போடான்னு தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க. ஓகே ரைட், இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா சும்மா போனீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிடுவீங்க. அப்புறம் வந்து எப்பட்றா போகிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சீல்டு எடுத்துகிட்டு எல்லாம் அமுக்கிட்டு போய்கிட்டே இருங்க. இந்த இதையும் கொடுங்க, நேராக ஜாய்ஸ்டிக்கை மூவ் பண்ணிங்கன்னா போயிடலாம். ஷைன் ஆஃப் போரஸ். ஓ ஏதோ ஒரு போரஸ்னு சொல்கிறாங்க இங்கே, ஏதோ ஒரு போரஸு. ரைட்டு, இந்த இடத்துல போனோடனே ஓ இல்லைன்னா ட்ரையாங்கிள் அமுக்க சொல்லுவானுங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போங்க. ஏய் ஓ அவ்வளோதாங்க, தூக்கி போடு, உடச்சி போடு. யாருக்கிட்ட இந்த இதை வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரீஸ் ஆக்கி விட்ரும். யாருனாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஃப்ரீஸ் ஆக்கி அவங்கள உடைக்கலாம். ஏய் என்னடா இது, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லைங்க இது அதோடைய பவர். ஓரளவுக்கு இந்த பொடியன்ஸ்லாம் வருவானுங்க பாருங்கள், அவனுங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கலாம். இந்த அவனுங்களுக்கு இதுக்காகவே தான் இவ்வளோ நேரமாக நின்னீங்களாடா பார்த்தீங்களா, இந்த எப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டான் பையன். இதுக்காகவே இதை பிரத்யேகமாக யூஸ் பண்ணாங்க. ஓகே, இங்கே பாருங்க ஒரே அடியில் எப்படி சேதருதானுங்கன்னு. இதுதான் பவர். நம்மளுடைய பவர் பார்த்தீங்களா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. இப்போ இதுக்கு அடுத்து வர்றவனுங்க ஒன்றும் டம்மி பாப்பாலாம் கிடையாது பராஷ். நம்மளெல்லாம் போட்டு போலன்னு போடாப்பாங்க. அதனால் வந்து நம்ம வந்து இதுக்கு ரெடி ஆகுறது நல்லது தான். நம்ம பவரை கூட்டிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வெப்பன்ஸுக்கும். ஓகே, என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிடுவோம். என்ன ஆகிட போகுது, எப்படினாலும் நம்ம ஜெயிக்க தான் போகிறோம். நம்ம போர் புரிவோம் நண்பர்களே, வெல்வோம். ஓகே ரைட்டு, அடுத்து இந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க. கனியோஸ் ஆஃப் சோரோஸா, என்னடா அது சோரோஸ்னால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சோறு தான். ஓகே ரைட்டு, மூவ் பண்ணுவோம் இந்த இடத்த விட்டு. சோரோ வந்து ஏதோ சொல்ல இந்த இவனா இவன் ஒரு கோஸ்ட் பண்ணேங்க. இவன் வேறு கத்திட்டு அடப்பான், யாருன்னு தெரில. பி வாண்டட் கோஸ்ட் டூ நாட் பர்பஸ் திஸ் பாத் த கோட்ஸ் ஃபார் இட். குறுக்க வராதுன்னு சொல்லதானா ஒரு வேலை. வேர் இஸ் மை பிரதர், எங்கன்னு யாருக்கு தெரியும்? நம்ம தான் போய் தண்ணி போய்க்கணும். நம்மளுடைய பிரதர் நம்மளே எங்கன்னு சார். ரைட்டு, இந்த இடத்துல இருந்தால் இனி வந்து வேலைக்காகாது நண்பர்களே. கிரேட்டோஸ் கோபமாக ஆரம்பிச்சிட்டான். ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவன் கடுப்பு கலப்புற மாதிரியே. ஒன்லி வித்து பெட்டரு டிடி சீடு ஜாப்டு சாப்பிட்டு தூங்கு. நமக்கு இதெல்லாம் தேவையில்லையே. இங்கே பாருங்க, அவ்வளோதாங்க, அந்த கோஸ்ட் போயிடுச்சு. அதுக்கு போனதுக்கு பரிசாக இந்த சூனியக்காரிங்களை வேறு விட்டுட்டு போயிருக்கு. இவளுங்க வேறு நம்மளை போட்டு பாடாப்படுத்துவாளுங்க. இவளுங்க பவரே தனி. தூக்கி போட்டு நம்மளை வந்து ஸ்மேக்லாம் போடுவா, பார்த்துருக்கீங்களா? நிறைய எபிசோடில் வந்திருக்காங்க. ஸ்மேக்லாம் போட்டு நம்மளை பாடாப்படுத்தும். இந்த ஓ வரும்போது மட்டும்தான் அவளை கொல்ல முடியும். அப்போவும் இப்படி ஒருத்தி ஸ்மேக் போட்டுருதா வந்து என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஒன்று போனால் ஒன்று வருது, தொல்லையாக இருக்குது. இவங்க 3 இடமும் போட்டு ஸ்மேக் போடுது நம்மளை. என் காலத்தையே பிடிப்ப மண்டை கசாயம், நல்லா இருப்பியா நீ எல்லாம்? இதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகாது. இந்த பொடியனுக்கெல்லாம் இதுக்கு மட்டும் வைக்க மாட்டாங்கங்க, கொஞ்சம் பவரான இருக்கணுன்னே. மிச்சப்படி எல்லாத்துக்கும் வச்சுருவானுங்க தொல்லை பிடிச்சவனுங்க. ரைட்டு, பார்த்துக்கலாம் வாங்கடா சூனியக்காரிகளா. உங்களெல்லாம் தூக்கி போட்டு மேய்ஞ்சிட்டு போகிறதான் என் வேலை. இந்த லைட்டை ஒரு அடி. ஐயோ தப்பிச்சிட்டாலே, இவ வேறு கடுப்பால் போவாங்க. இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்மேக்கை பாருங்கள் எப்படி. என்னதாங்க அது, கையாக வேறு எதுவுமா கண்ணாடி எதையோ வச்சுட்டு வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்காங்க, கத்தி மாதிரி. மண்டை கசாயம், நான் விட்டுருவேன். நான் எவ்வளோ பெரிய ஆளுங்க, எங்ககிட்டேவா? ரைட்டுங்க, இது ஒப்பேராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த குதிடா கைப்புள்ள, அவ்வளோதான். இங்கே வந்தாச்சுங்க. அடுத்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நிற்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார். எஸ், அப்போ தான் உனக்கு ஏதாவது வெற்றி தேடி வருமே. குதிச்சிட்றா, அவ்வளோதாங்க. இது என்ன இடம்னு தெரியுதா? எந்த இடம்னு எனக்கே தெரியலைங்க. ஏதோ இடத்துல சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு அது மட்டும் ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது.
ஏதோ சுற்றி சுற்றி வந்த மாதிரியே ஒரே இடத்துல சுற்றி சுற்றி வந்த மாதிரியே இருக்குது. ரைட்டு பார்த்துக்கலாம். வெட்டி வீச வேண்டாம். நாங்களாம் யார் கையில் இருக்குது என்ன தெரியுமா? அது ஏதோ சொல்லுவாங்க பிளேட் ஆஃப் ஒலம்பஸா? ஆமாங்க, பிளேட் ஆஃப் ஒலம்பஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆடு மண்டையம் தான். ப்ளூ கலர் இல்லைங்க. இந்த ப்ளூ கலர் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு புஷ் ஓடுவோம். ரைட்டு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு 3 எபிசோடு தான் போகும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் காட் ஆஃப் வாரை. இது யாரா இந்த கோமாளி? இவன் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கதை கூட கேள்விப்பட்டிருக்கேன். கடவுள்கிட்ட வரம் கேட்பாங்க, நான் தொடுதது எல்லாம் கோல்டாயிடணும்னு. கடைசியில் அவனுடைய பொண்ணையை தொட்டு அதுவும் கோல்டாயிடுச்சு போல். சரி விடுங்க, நமக்கு என்ன, நமக்கு உண்மையான வேல்டுனா தங்கத்தை எடுத்து உருக்கியிருக்கலாம். இப்போ என்ன ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, பார்த்துட்டு தான் போக முடியுது. ஏன்டா தூக்கிட்டு வர்ற மாதிரிலாம் இல்லையா, எதுவும் காசு கொடுக்குற மாதிரி ஆப்ஸ் அதுக்கெலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரைட்டு. மேலே இன்னி அந்த கிங்கை போய் நம்ம பிடிக்கணுங்க. அந்த கிங்கு பையில் போய் பிடிச்சி 2 விளாசோலாசனம். ஏன்னா அவனை வச்சா நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியுங்க. அவனுக்கு வந்து நம்ம ஒரு வீடு வச்சுட்டு போயிடுவோம். அவன் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டதுலேருந்து. அவன் இத்தனை நாளாக வாழ்ந்து என்ன புண்ணியம், பாவம் இப்படி சிக்கிக்கிட்டான் நம்மக்கிட்ட வந்து. ரைட்டு, குதிச்சு போடா. எதுவுமே நம்மளை தடுக்க வைக்கலைங்க. இந்த ஏணியில் ஏறி பார்த்திங்கன்னா மேலே ஒரு இது இருக்கும், ஒரு டோரு. அதை ஓப்பன் பண்ணி அதில் ஒரு லிவர் இருக்கும். அதை லிவர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு டோர் ஓப்பன் ஆகும். அந்த டோர் ஓப்பன் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே, அதாவது க்ளோஸ் ஆகுறதுக்குள்ளே நம்ம போகணும். ஆப்ஸ் வெறும் 7000 தாங்க இருக்குது. இந்த 7000 வச்சு இதுக்கு போட முடியுமான்னு பார்க்குறேன். உறிஞ்சி தள்ளிடுவோம், அவ்வளோதாங்க. இல்லை, இன்னும் ஒரு 5000 தேவைப்படுது. இதுக்குன்னு 8000 பார்த்துக்கலாம். இன்னும் கம்மியாக தானே தேவைப்படுது, என்ன அதிகமாக தேவைப்படுது? இனியெல்லாம் கம்மியாக தாங்க கேட்பானுங்க. இனி எதுவும் அதிகமாக கேட்க மாட்டானுங்க. ஏன்னா நம்ம அவ்வளோதாங்க, நிறைய தான் மேக்ஸ் லெவலுக்கு போட்டாச்சு. கத்திக்கெலாம் மேக்ஸ் லெவல் போட்டாச்சுங்க. அதாவது இந்த பிளேடுக்கெலாம் மேக்ஸ் லெவல் போட்டாச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல பாருங்க எவ்வளோ ஆப்ஸ் கிடச்சிருக்குன்னு. சும்மா இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதான் செய்கிறோம், அதுக்கே எவ்வளோ ஆப்ஸ் கொடுக்கானுங்க பார்த்தீங்களா? எல்லாம் நம்மளோட வளர்ச்சி. அப்படி வளர்ச்சி. ரைட்டு. இந்த லிவரை சுற்றினோம்னா அந்த ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அந்த டோருக்கு சீக்கிரம் ஓடி போகணும். இல்லை அந்த டோருக்கு ஓடி போகாமல் விட்டுட்டோம்னா அந்த கதவு திரும்ப க்ளோஸ் ஆகிக்கிடும். பிறகு நம்ம இங்கே திரும்ப வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ரைட்டு, சீக்கிரம் குதிடா. இந்த முக்கில் நடந்து போய் அப்படி ஒரு குதியில் போட்டுற வேண்டியதான். அங்கிட்டு 1 2 3 4 5 6 குதிச்சிட்றா கைப்பில். கரெக்டாக பிடிச்சிட்டோம். இதுக்கு மேலே அங்கே ஒரு பெட்டி இருக்குது, அதெல்லாம் ஓப்பன் பண்ண தேவையில்லை. ரைட்டு, 3000 ஆப்ஸ் இருக்குங்க. இந்த ஆப்ஸில் வச்சு ஏதாவது இன்னொருக்கு லெவல் போட்டாலும் கொஞ்சம் போடி விடுங்க. எல்லாத்துக்கும் இன்னும் ஒரு 2 டோர் இது மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய லெவல் போட்டுடலாம்லங்க. பாருங்க, வெறும் 5000 தான் தேவைப்படுச்சு. அவ்வளோதாங்க. இந்த தூணை உடைக்கணும். இந்த தூணை உடைக்கிறது ஒன்றும் பெரிய வேலை இல்லை தான். இருந்தாலும் அப்படி தான் ஸ்டே தூரமாக இருறா அப்படின்னு சொல்கிறான். ஐஎம் கஷ்டு. அதுவும் கஷ்டம் இருக்கானா? அதான் தெரியுதுல்ல பார்த்தோன்னே. தேவையா? ஐ டிடின்ட் ஐ குட் நோ அ பியூட்டிஃபுல் லிட்டில் கேர்ள். அவளையும் கொண்டுட்டானா? ஏன்டா எல்லாரையும் கோல்டாக்கிட்டு என்னடா பண்ண போகிற சாப்பிட்றதுக்கு? அடப்பாவி, இவனுக்கு பாருங்கங்க லாவாவோட தண்ணி மாதிரி தெரியுது போல பயலுக்கு. சூப்பர்ரா. ஐயையோ, கை பற்றிக்கிச்சு. அட பாவத்துக்கு. ஏன்டா டே, ஏன் தேவையா? இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலெலாம் ஏறக்கூடாது, மறந்து போய் ஏறிட்டேன். இந்த தூணை உடைக்கணுங்க. இந்த 2 தூணை தாங்க முக்கியமே. இந்த தூணை உடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த ஈட்டி எடுத்துக்கோங்க. இந்த ஈட்டி எடுத்துகிட்டு ஆரம்பிக்கிட்டு ஸ்கொயர் அமுக்குங்க. அவ்வளோதான், உடஞ்சிருக்கும். இந்த ஸ்கொயர் விழுந்தோடனே இந்த தூண் 2 விழுந்தோடனே மேலேருந்து ஒரு பாறை இறங்குவான். இந்த பாறையை இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும். அதுக்கு ஃப்ரேம் ஸ்கிப்பிங்கை குறைச்சி வச்சுட்டு செய்யுங்க. நான் மண்டு மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த ஃப்ரேம் ஸ்கிப்பிங்கை குறைச்சி வச்சுட்டு செஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா தப்பாக வரும். ரைட்டு. இப்போ பாருங்க, இப்போ வருவான் பாருங்க எப்படி கீழே இழுக்கிறோன்னு. டக்கு டக்கு டக்குன்னு இழுத்து போடுவான்டா அந்த ஐகச் அபாயம். இழுத்து போடுறாய். ஐகச் கேமிங்னா சும்மாவா? ஓகே, இனி ஃப்ரேம் ஸ்கிப்பிங்கை கூட்டி வச்சுக்கலாங்க. இனி நமக்கு அது தேவையில்ல. மேலே இப்படி வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு குதிச்சு ஏறிடுவோம். ஓகே ரைட்டு, சீக்கிரம்டா. இந்த கேமை முடிச்சே ஆகிறோம். எவ்வளோ நாள் இழுத்துருச்சு? 1 மந்த்துக்கிட்ட ஆயிடுச்சுங்க இதை ஆரம்பிச்சு. எனக்கும் டைம் இல்லை பாதி நேரம் விளையாடுறதுக்கு. முடிச்சிடலாம் நானும் பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. ரைட்டு. அவன் தங்கமாக்குன அந்த அருவியே வச்சு நம்ம இறங்கிடுவோம். பார்த்தீங்கன்னா ஒருவேளை இது உண்மையிலே நடந்திருக்குமோ பாருங்க எவ்வளோ தங்கம்னு. இவ்வளோலாம் நடந்துச்சுன்னா செமையாக இருக்கும்ல. அதுக்குள்ளே லாவாவை ஆரம்பிச்சிட்டுங்க. தங்கம்லாம் இனி உருகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா லாவா வந்து தங்கத்தை உரிக்கக்கூடியது, அதனால் பயங்கரமானது. ஓகே ரைட்டு. இந்த ஃபேண்டசி மாதிரிலாம் வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா காட் ஆஃப் வாரில். ஒரு ரியலிஸ்டிக்காக. அப்போ வேண்டாம், நான்லாம் லாவாவில் நடந்தாலும் நான் காடுடா.
ஏன்டா லாவால் நடந்தால் நான் ஏன்டா சாகணும்? இதெல்லாம் ஒரு நியாயம் வேண்டாமா? ஒரே நீங்களே சொல்லுங்கள். கோர்கன் ஐ, இந்த கோர்கன் ஐ வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஹெச்பி கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் எதுவும் யூஸ் ஆன பாடு இல்லை. ஓகே, எதுக்காவது யூஸ் ஆகும் நம்பிட்டே இருப்போம். ஓகே, இந்த கயத்தில் ஏன்டா கிங்கு இப்போ தான் 10 மைச்சு இவ்வளோ தூரம் எங்கெங்கே இருக்கான்? எவ்வளோ தூரம் தான் போகிறது? இவனை தேடி நானும் கிலோமீட்டர் கணக்காக போயிட்டு இருக்கேன். இவனுங்க யாருங்க மண்டேனுங்க? எங்கே இவனை அடிக்க முடியலை? எப்பட்றா? ஏய் தம்பி, டீ கடைக்கார தம்பி, எப்பட்றா அவனை அடிக்கிறது? மேலே இருந்துக்கிட்டு கரெக்டாக அடிக்கங்க நம்மளை. ஆனால் அவனை தான் நம்மளால் அடிக்க முடியல. ரைட்டு, இங்கே உள்ளவனுங்க கொஞ்சம் பேர் இருக்கான் பாருங்க. இவனை முடிச்சுட்டு நம்ம அங்கே போவோம். டை படுத்துறாதீங்கடா. இந்த இங்கிட்டு தூக்கி ஏறி யாருக்கிட்ட ஐயோ அடிச்சிட்டான் பாருங்க. ஒரு அடி அடிச்சிட்டானுங்க. விட மாட்டான்டா அந்த ஐகை சவாயம். தூக்கி போட்டு மேய்ஞ்சிருவான். அவ்வளோதாங்க, சோழி முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் ஒருத்தன் தான். 2 பேரா? அவ்வளோதான், 2 பேருக்கு சோழி முடிச்சாச்சு. இந்த இதை சுற்றி விடணுங்க. சுற்றி விட்றா கைப்புள்ள லபக். சுற்றி விட்டாச்சு நண்பர்களே. இந்த கேட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. சீக்கிரம் ஓடா, சீக்கிரம் ஓடு. இன்னும் அடுத்து என்னென்ன இடத்துக்குலாம் போய் என்னென்ன பாடலாம் பட வேண்டியதாக இருக்க போதும். ரைட்டு, அடுத்து இங்கே சண்டை ஆரம்பமே அமுக்கமான நேரம் இருக்கே. வந்த இடம்லாம் பார்க்குறேன் ஒரே சண்டை போர்க்களமாக இருக்குங்க. இந்த போர்க்களத்தை தாண்டறதுக்குள்ளே நம்மளை பாதி செத்து வச்சுருவானுங்க போல். டை வெட்டி வீசுவான்டா அந்த ஐகை சவாயம் எல்லாரையும். ஏய் இந்த ஷீல்டு வேறங்க. இந்த பேன் இல்லாமல், அதாவது அந்த எரியிறது இல்லாமல் இந்த ஷீல்டை ஒன்றுமே செய்ய முடியலை. இந்த பவர் இருக்குது. இதுதாங்க கொஞ்சம் உதவி பண்ணுது நேரம் பார்த்து. ஏன்னா அவனுங்களை கொஞ்சம் ஸ்டக் பண்ணி விட்ற மாதிரி டக்கு டக்குன்னு அடிச்சிடுறது. அதனால் நமக்கு நல்லா டேமேஜ் கொடுக்க உதவுது. ரைட்டு, அவ்வளோதாங்க. இன்னும் இந்த இவன் ஒருத்தன் தான். இவனை முடிச்சிட்டோம்னா ரைட்டு, எரிஞ்சு போயிட்டாங்க. அடுத்தடுத்து மூவ் பண்ணுவோம். இனி வர்றவனுங்கள்லாம் கொஞ்சம் கை பெரிய ஆட்களாக தான் இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்க பவர் கூடிடுச்சிங்க. அவனுங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியலை, நம்மளை போட்டு போலன்னு பொழந்து எடுக்கானுங்க. அதை அந்த செம்மறி ஆட்டு தலையப்பைய தான் ரொம்பலாம் படுத்துறான். இங்கே பாருங்கள், அந்த கிங் எல்லோரையும் கோல்டாக மாற்றிட்டு போயிருக்கான். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜெயிண்டாக கோல்டாக மாற்றிட்டான்னு. இந்த இடத்துல தாங்க அந்த செம்மறி ஆட்டு தலைவனுங்க, செம்மறி ஆடு இல்லைங்க இவனுங்க, ஸ்கெலிட்டனு தெரியாமல் சொல்லிட்டேன். செம்மறி ஆட்டு தலைவனுங்களும் வருவானுங்க பாருங்கள். எப்போ அது நம்மளை போட்டு பாடாப்படுத்துவானுங்க. இந்த ஸ்கெலிட்டனும் அப்படித்தான். இவனுங்களும் நம்மளை போட்டு பாடாத பாடு படுத்திக்கிட்டு நடப்பானுங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தன். எத்தனை பேரா ஸ்பான் ஆகி வருவீங்க? போதும்டா, எனக்கு நானே 2 பேரை அடிக்கிறதுக்கே முக்கலாம் போல். இவனுங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு அங்கிட்டு போனோம்னா ஒரு பெட்டி கிடைக்குதுங்க. அந்த பெட்டிக்கு ஆசைப்பட்டு என்ன செஞ்சுட்டேன்னு நீங்களே பாருங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கூறுகிட்டத்தனமாக குதிக்கிறதுக்கு பதிலாக மறந்து போய் வேறு ஏதோ பட்டு நம்பிக்கிட்டேன். நம்பிக்கிட்டேன். அப்புறம் கீழே விழுந்து செத்து போயிட்டோம். சரி ரைட்டு, திரும்ப வந்தோம். இவனுங்களை சீக்கிரம் முடிச்சுன்னு இந்த வாட்டியாது. போன வாட்டி தான் இவனுங்களை லேட் ஆக்கிட்டேன். ஜல்ப்புங்க, அதனால தான் எனக்கு வாய்ஸ் ரொம்ப கொஞ்சம் வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இவன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 27 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன். ரைட்டு, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காட் ஆஃப் வார் முடித்த பிறகு இதை தொடவே கூடாதுங்க. சத்தியமாக கடுப்பாக ஆயிடுச்சிங்க. கஷ்டப்பட்டு ஆரம்பித்தேன், கஷ்டப்பட்டு முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒவ்வொரு இடமும். எனக்கு டைமிங்கும் இல்லை. இது ஒரு 25 நிமிஷம் வீடியோனா நான் அதை கட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்குள்ளே மண்டை வெடிச்சிருது. அதனால தான் சொல்கிறேன். ஓகே ரைட்டு, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். கொடுங்க. ஓகே, இது குதிடா கைப்பில் இனி எஃப்எஃப் வந்தாலும் வரும் வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து ஷார்ட்ஸு நான் ஏற்கனவே போட்ட மாதிரி போகலான் இருக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப்லாம் கூடிச்சிங்க. அதிசயமாக ஏதோ அதனால் ஒரு கூடிச்சு, அதை நினச்சி எனக்கு ஒரு சந்தோஷம். ஓகே, இப்போ ஆனால் முன்னாடி மாதிரி இல்லைங்க. எஃப்எஃப்ல விளையாட முடியறது இல்லை. ஹெட்ஷாட்லாம் உழ மாட்டேங்குது. ஸ்கெட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்னால் முடிஞ்சது ஏதோ கொடுக்குற ட்ரை. அடப்பாவிகளா, திரும்பவும் செத்துட்டேன். என்னால் ஏதாவது கொடுக்க முடிஞ்சுன்னா ட்ரை பண்ணுறேன். ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசமான கேம்ஸ்லாம் கொடுக்குறேன். அடப்பாவி, எத்தனை 3வது முறை சாவுறேங்க. இதுக்கு மேலே பேசிக்கிட்டே செத்துக்கிட்டே இருக்கேங்க. மண்டக சாயம் ஏன்டா கிளாரியஸு. அவ்வளோ என்ன பண்ணுறது ப்ரோ, மனசாட்சி இல்லை ப்ரோ. இவனுங்களுக்கெல்லாம் வயிற்றறிச்சலாக உண்டாக்குறானுங்க. ரைட்டு, போங்கடா, ஆள விடுங்கடா சாமி. எப்படித்தான் இருக்குது நண்பர்களே, கடுப்பாக வருது இல்லை. ஒரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் குதிச்சு வந்திருக்கானங்க பாருங்க. ஏதோ லக்கில் வந்த மாதிரியே இருக்குது எனக்கு இதை பார்க்க. ஓகே ரைட்டு, இப்படி சுற்றி குகையில் சுற்றி மேலே வரணும். வந்துட்டா போச்சு. இந்த கிங் இருக்கான் பாருங்க. டே தம்பி, கிங் மிடாஸு, என்னப்பா ஆச்சு தம்பி உனக்கு?
இங்கே வந்து சோகமாக உட்காந்துருக்க, பக்கத்தில் வராதுன்னு சொல்லலாம். அவன் தொட்டால் தங்கமாயிருவான். சொல்லி வாய மூடலை, அதுக்குள்ளே தங்கமாயிட்டேன். தேவையா எனக்கு இதெல்லாம்? இதெல்லாம் எனக்கு தேவையான்னு நான் கேட்கேன். ஓகேங்க, இப்போ வந்து ஃப்ரேம் ஸ்கிப்பிங்கை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடுவோம். இவன் நடந்து வர்றதே பல வருஷமாகுங்க. இந்த ஃப்ரேம் ஸ்கிப்பை குறைச்சி வச்சா அதான் கொஞ்சம் கடுப்பு. ரைட்டு, பொறுமையாக வருவோம், என்ன ஆகும். டே 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 அட பாவி, ஃப்ரேம் ஸ்கிப்பை குறைச்சி வச்சு இதுக்கு மேலே ஸ்லோவாக எப்படி ஆக்கிறது? ஒன்றும் புரியலை நண்பர்களே. நம்மளை அப்படியே மென்டல் ஆக்குறானுங்க. ரைட்டு, பார்த்துக்கலாம்டா, என்னதோ பார்த்துக்கலாம். ரைட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த கிங் பையில வந்து தூக்கி போட்டு மிதிச்சு, கிங் மிடாஸு ஏன்பா ஏன் அப்படி என்ன பண்ணாங்க பாருங்க, எவ்வளோ ஆம வகத்தில் வரான்னு. ஏன்டா எவ்வளோ ஸ்லோவாக வரியா? அவனுக்கு காது கேட்காத மாதிரி வரியா? அவன் தான் பார்த்து தொலைச்சிட்டானே. சீக்கிரம் வாடா வாடா. இதெல்லாம் நியாயமே இல்லை நண்பர்களே. கோபமாக வருது. திரும்பவும் மறுபடியுமா? என்னால் முடியலை. ஃப்ரேம் ஸ்கிப்பு 2ல் வச்சுருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப கம்மியாச்சாலும் கடுப்பாக வருது. அடப்போக்கடா, இவனை எப்படியாவது கரெக்டாக தொட்டுறவங்க. நான் என்னதாவது இல்லைன்னா ட்ரையாங்கிள் அனுப்ப சொல்கிறான். தூக்கி போடு அவனை. யாருக்கிட்ட நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள். இவனை முதுகில் தூக்கி போட்டு வேறு இதில் போட்டோமா? முதுகுலேருந்து பேர் எங்கேயும் கை பட்டுறாமடா, பிறகு நான் தங்கமாயிட போகிறேன். இந்த நாய்ங்க வேறு என்னடா நீ வளர்த்த விசுவாசத்துக்கு வருதா? இல்லைன்னா கடிச்சு வைக்கிறதுக்கு வருறான். எங்கடா பைத்தியக்காரனுங்களா? எங்கேவா தம்பி போகிறீங்க? வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு வந்து மரணம்தான். உங்களுக்கு விதிக்கப்பட்டதை யாராலும் மாற்ற முடியாது என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். தம்பி, நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள், எங்ககிட்டேவா? இந்த நாய்க்குட்டிஸ் வேற. போங்கடா நாய்க்குட்டிகளா. நீ நாய்க்குட்டியா புலிக்குட்டியாங்க? என்னங்க இது வித்தியாசமாக இருக்குது? ஓடிப்போ சைத்தான் கேட்சா. பச்சா பாருங்க, எத்தனை மண்டையில் அடி. போடு ஓடு ஓடு. மண்டே சும்மா எந்திக்காது தம்பி. என்ன உனக்கு வேணும்? போ. கொல்ல தானே போகிறேன் உடனே. ஏதாவது வேறு ஏதாவது பண்ண போனேன். ஐயோ, கொல்றேன்னு வேறு சொல்லிட்டு யூடியூப்கார் எதுவும் பண்ணி விட்ருவானோ. மன்னிக்கவும், கொல்லலாம் போகலை. ரொம்ப நல்ல பையன் இவனே. கொள்ளையில் போக இவருக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விடுதலை கொடுக்க போகிறோம். அதாவது விடுதலையாக கொடுக்க போகிறோம். விடுதலை கொடுப்போம் வாகர்கள் நண்பர்களே. நாம் இவர்களுக்கு விடுதலை கொடுப்போமாக. இவர் இவ்வளவு நாளாகப்பட்ட கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலிருந்தும் நாம் விடுதலை கொடுக்க போகிறோம். அதனாலேயே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாவங்க, ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கர்ஸ் செய்யப்பட்டாங்க. ஆசைப்பட்டான், கிடச்சிருச்சு, கொடுத்துட்டாங்க கடவுள்கள். ஆனால் அந்த ஆசைப்பட்டதை எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலை, எப்படி கேட்கணும்னு தெரியலை. அதனால் இது தொடுறதெல்லாம் தங்கமாகி இப்போது ஒரு கர்ஸாகவே இவனுக்கு மாறி போச்சு. ஏன்டா ஏன்? ஓகே ரைட்டு, தூக்கி போடு கைப்புள்ள இவனை. இங்கே பாருங்கள், ஒரு கை எரிஞ்சு போயிருக்கு, பாவங்க. சரிடா, பாய். உனக்கு விடுதலை கொடுக்க போகிறோம். உனக்கு விடுதலைக்கான நேரம் வந்துவிட்டது. பாய் பாய் பாய். மன்னிக்கவும், உன்னை என்னால் முடிந்த அளவுக்கு விடுதலை கொடுக்கிறேன். போயிட்டு வா, பாய். லாவாக்குள்ளே போட போகிறேன். ரைட்டு, இதுக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா மனசு ரொம்ப உறுதி இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. பாவம் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ரைட்டு, அவனுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாச்சுங்க. விடுதலையை கொடுத்துட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணுவோம். விடுதலைன்னு சொல்ல முடியாதான், அவனும் கஷ்டப்பட்டாதான். யார் தாங்க ஒரு லைஃபுக்காக ஏங்க மாட்டாங்க? அதுக்குன்னு இப்படி தங்கம் எதை தொட்டாலும் தங்கமாகுதுன்னா பாவம் தான் பையன். ரைட்டு, அவன் நேரம் நம்மகிட்ட தான் வந்து முடியணும்னு இருந்திருக்கு. ரைட்டு, அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இதுக்கு மேலே இந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, கடுப்பாக வருது. எவ்வளோ தான் அடி வாங்கி நம்ம இங்கிட்டு வரேன். ஓகேவா? என்னடா இது ஆப்ஸ்லாம் இருக்கா? இன்னும் ஒரு 6000 இந்த 5000 போட்டு முடிச்சிடுவோம். இதுக்கு பவரப்பாக தான் ஆகும். ஓகே, ஸ்கோர் ஆஃப் ஏரினஸ் லெவல் 3 மேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இதுக்கு லெவல் போடுறதுக்கே தேவையில்லை கிடையாது. இந்த பெட்டியை ஓப்பன் பண்ணுறா. இந்த பெட்டியில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, ஆப்ஸ் தான் இருக்குது. இந்த ஆப்ஸ் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. இனி லெவல் அப் தான். லெவல் அப் ஆயிடுச்சின்னு சொல்லலாம் எல்லாமே ஆல்மோஸ்ட்டு. இன்னும் என்னடா இது என்ன கேட்டா? எந்த கேட்டு? இந்தியா கேட்டா? ஏய் 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 என்னடா அது வந்தோடனே இப்படி போட்டு மிதிக்கீங்க? உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? என்ன பாவம் பண்ணேன்னு கேட்குறேன். ஒரு மனுஷனை இப்படியா தூக்கி போட்டு மிதிக்கிறது? ரைட்டுங்க, இவனை முடிச்சுட்டு மேலே போகலாம். இந்த வீடியோவில் ஓவர் வன்முறையாக இருக்குங்க. ஆனால்
எங்கே பார்த்தாலும் நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க இந்த மான்ஸ்டர்ஸு. பார்க்குற இடங்கள்லாம் அங்கே பாருங்கள் வெடிச்சுன்னு தொலைய மாட்டானுங்க. இது தள்ளியும் வந்துடுது. அதுக்கடுத்து இவன் வேறு யாரா ஏய் கோமாரி போடா நீ வேறு அங்கிட்டு. எனக்கு இங்கே வேலை 1008 வேலை இருக்குது. நீ எங்கேருந்து வந்துக்கிட்டு சும்மா ஓடிப்போ ஓடிப்போ சைத்தான் பச்சா. ஓவர் வன்முறையாக இருக்குன்னு இதுக்கு தாங்க சொன்னேன். பார்க்குற இடமெல்லாம் எனிமீஸ் நம்மளை வந்து போட்டு போலன்னு புழக்கிறானுங்க. அதுவே ஓவர் வன்முறை தான். ஓகே இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லெவலப் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் லெவலப் போட்டோம்னாலே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பச்சை கலர் டே இந்த இடமும் இங்கேயும் வன்முறையா? எங்கே போனாலும் வன்முறை நம் கூடயே வருகிறது. என்னடா அது கொடுமையாக இருக்குது பாருங்க. எவ்வளோ இப்போ தாங்க முன்னாடி கூட இப்படி இல்லை. இப்போ தாங்க இப்படி பண்ணிட்டானுங்க. போட்டு பொலன்னு பொழக்கிறேன். எத்தனை நீ எவ்வளோ வேணாலும் அடி, நான் எத்தனை மான்ஸ்டர் வேணாலும் வணக்கிடுவேன்னு காட் ஆஃப் வார் டெவலப்ஸ் சொல்லிட்டானுங்க போல். போட்டு பொலன்னு பொழத்துக்கிட்டு இருக்கானுங்க நம்மளை. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இங்கே வருங்க இவனை கூட முடிச்சாச்சு கரெக்டாக. இவன் இந்த ஈட்டி எறிகிற பைய வேறு நமக்கு இந்த தொல்லையை கொடுத்துக்கிட்டு நடக்கும். ஈட்டி எறிய அந்த அம்பு பைய வேறுங்க. ஏறாமேனு ஏன்டா உனக்கு மனசாட்சியே இல்லை? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்னு என்னை போட்டு பொலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் முடிச்சு விடுவோங்க. என்னடா நீங்கள் இந்த கத்தி வேறங்க, இந்த கத்தி பைய வேறு. இந்த ஓவெலாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த பவர் அமுக்கி. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக கொள்ள ஆரம்பிச்சிட்டான் ஒரு கட்டத்து மேலே. அதனால் ரொம்ப கடுப்பாகிடுச்சிங்க எனக்கு. இந்த இடத்துல பாருங்கள். ஓ ஓ ஓ தம்பி இந்த எக்ஸ் அமுக்கணும், இல்லைன்னா நம்மளை அடிச்சுடுவான். எனக்கு தெரியும் இந்த கட்டத்தை அமுக்கு. இப்போ என்ன செய்வேன்? எங்கள் கிட்டேவா? நாங்களும் பெரிய கை தான். ஓகே இந்த இடத்துல வந்து மேலே ஏறிட்டு இந்த அம்பு பையில முதல்ல போட்டு தாக்கிட்டு அடுத்து இந்த இங்கோட்டை நிற்காம பாருங்க. மண்டையிலே இந்த மின்னல் சக்தி இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் தப்பிச்சு வந்தவங்க முன்னாடிலாம். ஆனால் இப்போ இந்த மின்னல் சக்திக்கு வேல்யூவே இல்லாத மாதிரி மாற்றிட்டானுங்க. இந்த சக்தியை ஏன்டா தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண? ரைட்டு வேஸ்ட் பண்ண வரைக்கும் வேஸ்ட் பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் ஒவ்வொரு இடத்த மூவ் பண்ணிட்டு. ஏன்னா இதுக்கு மேலே இன்னும் ஹெச்பி ஃபுல்லாக இருக்குங்க. அந்த ப்ளூ கலர் தான் வேணும். ரைட்டு எடுத்தாச்சு ப்ளூ கலரை. அடுத்து எந்த இடம்தா பார்த்துடலாம். இன்றைக்கி ஒரு கை நானா எனிமீஸ் ஆனேன். ஓகேவா நண்பர்களே? ஓகே ஏதோ ஒன்று புதுசாக கிடச்சிருக்கிறதுக்கு லெவலுக்கு போடுறதுக்கு நிறையா தான் கேட்கானுங்க ஆரம்பமே. இவனுக்கு கொஞ்சம் போட்டு விட்ருவாங்க, கம்மியாக தான் கேட்குறான். டக்குன்னு விழுந்துடும் நினைக்கிறேன். 3வது லெவல் போடு. ஆர்ம்ஸ் ஆஃப் ஸ்பாட்டா லெவல் 3 ஆர்ம்ஸ் ஆஃப் ஸ்பாட்டா. ஓகே இதுக்கு ஒரு லெவல் உண்டாங்க இன்னும். இதுக்கு என்னடா அது இன்னும் ஒரு லெவலு. ஓகே இங்கேயும் ஒன்று இருக்குங்க. இதையும் ஓப்பன் த டோர். அவ்வளோதாங்க உடச்சிட்டு. இனி நம்மளை யார் அடிக்கிறதுக்கு இருக்கா? இனி நம்மளை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த ஈட்டி வச்சு தாங்க இவனுங்கள்லாம் கொள்ளணும். தெரியாமல் இந்த பவர் யூஸ் பண்ணிட்டேன். ஈட்டி வச்சா தூக்கி போட்டோம்னாலே செத்துருவானுங்க இந்த பாய்ஸ்லாம். சின்ன பாய்ஸ் பார்த்தீங்களா ப்ளூ கலரில் அதுவே அவுட்லைன் காமிக்கி அடிக்கும்போது. ரைட்டு இனி வந்து பார்த்துட்டிங்கன்னா கயிறு மேலே நடக்க போகிறோம். மாயமில்லே மந்திரமில்லே தந்திரமில்லே. சப்ஸ்கிரைப் போடுங்களே. வாங்கோ 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 வாங்கோ. ஐயோ வாங்கோ சப்ஸ்கிரைபே போட்டு போங்கோ. ரைட்டு தூக்கி அப்படி குதிச்சுரே. ஆமாம் அப்படி கிராப்பில் குதிச்சுட்டா கிளாரியஸ் சூப்பராக குதிக்கிறேன். ரைட்டு இதில் என்ன தெரியுது? நம்மளை அங்கிட்டு போக விடுறதுக்குள்ளே நம்மளை வச்சு செஞ்சுருவானுங்க தெரியுது. ரைட்டு பார்த்துடலாண்டா நீங்களாம் நான் எவ்வளோ பெரிய ஆள். நாங்களாம் கயத்தில் நாங்கள் நடக்காத கயரா? ஏய் தூக்கி போடு மாண்டேனுங்களா யாருக்கிட்ட? அவ்வளோதான் சோழி முடிச்சாச்சு. ரைட்டு இப்போ நடக்கிறோண்டா. மந்திரமில்லே மாயமில்லே தந்திரமில்லே. ஏறா இப்படி லைட்டாக லெஃப்ட் அடித்து அப்படி நேராக நடக்க வேண்டியதான். இப்போ ஓகேங்க வந்தாச்சு ஆல்மோஸ்ட். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கிளாரியஸு. கொஞ்சம் பொறுமையாக கிரேட்டஸு அங்கிட்டு குதிச்சு போயிடுறா தம்பி. கடைக்கார தம்பி இன்னும் கொஞ்சம் தான் பொறுமையாக போனோன்னா போயிடலாம். எதுக்கு தேவையில்லாமல் குதிச்சு வம்பு பண்ணிக்கிட்டு. ஓகேவா? ரைட்டு வந்தாச்சு நண்பர்களே. ஓகே இன்னும் இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு உங்கள்கிட்ட வந்து விடைபெறுவது IH கேமிங். ஒரு சப்ஸ்கிரைபையும் ஒரு லைக்கையும் மட்டும் போட்டு போயிருங்க. ஓகே போய்ட்டு வரேன். பாய்.